ஹீரோஸ் ஆடியோ லான்ச் வருவாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க. இன்னைக்கு ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோ இல்லைங்க. I heard he missed the flight and it's been dubbing till 5 in the morning அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த படமே வந்து 15th ரிலீஸ் பண்ணுறாங்க, 16th. அதுக்காக லாஸ்ட் மந்த் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியும். I met Charan over the past 2-3 weeks in Hyderabad and day and night ஒர்க் போயிட்டுருக்கு. I wish the team all the best for this film. Charan is a very interesting person. அவருடைய lineage இருக்குல்ல, சிரஞ்சீவி சாருடைய பையன்றதுனால அவர் என்ன படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் எப்போவுமே யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது மாசியாக இருக்கணும், கமர்ஷியலாக இருக்கணும், அந்த ஃபேன்ஸ் இதோடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை ரசிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு இப்போ எனக்கு எப்போவுமே தோணும். பட் அவர் மாதிரி இல்லை, வித்தியாசமான படங்கள் பண்ணணும், கமர்ஷியலாக இருக்கணும், பட் அதில் ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த வரிசையில் தான் அடுத்த படம் வந்து தனி ஒருவன் எடுத்து பண்ணுறாரு. அந்த படத்துடைய அவர் பண்ணுறதுக்கும் அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து எனக்கு படம் வேணும்னு அவர் சொன்னார்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் ராஜா சார்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அந்த படத்தை அவர் கொடுக்குறதுக்கு. இன்னொரு விஷயம் நான் தான் ரசிச்சேன்னா அது எனக்கு வருத்தம் தான். அவர் ராஜாவோட தான் அந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஏற்கனவே ஒரு டைரக்டருக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டேன்றதுனால அந்த டேட்டுக்கு அவர் வந்து சுரேந்தர் ரெட்டி வச்சு அந்த படம் பண்ணுறாரு. And that's why Raja is not doing the film. But I'm sure Raja will do his next film. I'm very sure of that. So I'd like to wish this team all the very best. I'm looking forward to this film.